வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம மீதமான சுண்டல் வச்சு ஸ்நாக்ஸ் 2 விதமாக பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் காலையில் வேக வச்ச சுண்டல் அப்படியே இருந்துச்சு. அது 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே சாதம் 1 கப் அளவுக்கு இருந்துச்சு. இது சுடு சாதம் தான். இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சாதத்துக்கு பதிலாக அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அது கூடவே துருவன இஞ்சி, நறுக்கின பெரிய வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூளும் சோடா உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டு இதை நல்லா பெசரி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட் அப்படியே பெசரி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அதுக்கப்புறமா அதை திரும்பவும் நல்லா பெசரி விட்டுருங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால தண்ணியை டம்ளரில் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பதமாக எடுத்துக்கோங்க, போதும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுருங்க, பக்கடா மாதிரி. இதை குணுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மீதமான சுண்டல் இருந்ததுனால செஞ்சேன். நீங்கள் சுண்டலை ஊற வச்சு வேக வச்சு கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சாயங்காலம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு சத்தானதாகவும் இது இருக்கும். எண்ணெய் லேசாக அப்படியே பொரிஞ்சு முடிஞ்சு அடங்கினதுக்கப்புறமா இந்த பக்கடா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாவு மீதி இருக்குது பாருங்கள். அது கூட தேவையான அளவுக்கு சோம்பு நசுக்கி சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லாட்டி சோம்பு பொடி சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். போண்டாவை நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இந்த மாதிரி பதமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேயே நல்லா காஞ்சதுக்கப்புறமா போண்டாவை நம்ம இதை உருட்டி போட்டு விட்டுடலாம். இந்த மாவு கலவை கூட முருங்கைத்தலை இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்திக்கோங்க. இன்னும் கூட ரொம்ப சத்தானதாக இருக்கும். இப்போ எண்ணெயில் போண்டாவை நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். மேலாப்பில் கொஞ்சம் பொரிச்ச கருவேப்பிலையை சேர்த்து விட்டுருங்க. இந்த பக்கடா எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸை வெள்ளை சுண்டல்லையும் பாசி பயிறு இருக்குது இல்லைங்களா, பச்சை கலரில் இருக்குமே, அந்த பயிறுலையும் கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.